Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 880-7984-342. அடுத்தவங்களை இழிவுபடுத்தி பேசுறது தான் அந்த திமுகவில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் அதுவும் குறிப்பிட்ட ஆர் ஆசாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆர் எஸ் பாரதி, இவங்கலாம் தொடர்ச்சியா வந்து ஒரு தமிழ் ஆளுமைகளை வந்து சிதைக்கிற இடத்துல வந்துட்டாங்க. இந்த வாவுசி பேச சரி, அதுக்கு முன்னதாக வந்து பாத்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து லூசு, யாரை என்ன வார்த்தை பேசுறதுன்னு ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா? பெரியாரை பொறுத்த வரைக்கும் யாருக்கோ உதவி செஞ்சிருக்கிறாருன்னு தெரிய வருது. இந்த லூசு என்ன செய்யறாருன்னு கேட்டு இந்த ஆராசா பொறுத்த வரைக்கும் கேட்டா அதை கெஞ்சர் தான் எடுத்துக்கிறேன். பிள்ளை, அந்த பிள்ளைன்ற கம்யூனிட்டி தான் உனக்கு பிரச்சனையா இருக்கான்னு கேட்கிறேன் நான். அதெல்லாம் கடந்து போய் ஜெயிச்சிருக்காங்க சார். முட்டாள் அறிவு கட்டணமா பேசிட்டு கூடாது. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கேட்டா தமிழ் ஆளுமைகளை சிதைக்கணும். உச்சபட்சம் உங்களுக்கு என்ன கேட்டா தமிழ் ஆளுமைகளை சிதைக்கணும். இன்னொரு பக்கம் பெரியார் தூக்கி பிடிக்கணும். அதை தான் இவன் பண்ணிருக்கான். பெரியார் கிட்ட சிதம்பரம் பிள்ளை போய் கெஞ்சினாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? வணக்கம் சார். வணக்கம் சார், ஆராசா அவர்கள் வந்து வஉசி அவர்களை பற்றி பேசினது வந்து பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதற்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களை பேசி அது பெரிய விமர்சனம் போயிட்டு இருந்த அதே நேரத்தில் வந்து வஉசி அவர்கள் வந்து பெரியார்கிட்ட வேலைக்காக கெஞ்சினார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் நடந்துச்சா சார் உண்மையா? இப்போ நான் நினைக்கிறேன் என்னன்னா, எச் ராஜா இருக்கிறார்ல, பிஜேபியில் இருக்கார் இல்லையா, அவருடைய வேலையை வந்து இப்போ ஆராசா எடுத்துக்கிட்டார் போல இருக்கு. ஏன்னா பெரும்பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை வந்து அதிரடியாக பேசி அசிங்கப்படுத்துறதுல வந்து கை தேர்ந்தவர் வந்து வாய் தேர்ந்தவர் வந்து எச் ராஜா. இப்போ அந்த வேலையை இவர் வந்து எடுத்துக்கிட்டார் போல இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன். இப்போ இது வந்து ஒரு வந்து இந்த பூனைக்குட்டி வெளியே வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னன்னாக்கா இப்போ தமிழ் ஆளுமைகளை வந்து சிதைக்கிற இடத்துல இவங்க வந்துட்டாங்க. நேரடியாகவே முன்னாடி மறைமுகமாக சிதைப்பாங்க, இப்போ நேரடியாக வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ உதாரணம் வந்து இப்போது அண்ணாமலை அவர்கள் வந்து அண்ணாதுரையை வந்து ஒரு கொஞ்சம் என்ன சொன்னால் ஒரு டிஃபேம் பண்ணுற மாதிரி இழிவுபடுத்தி பேசும்போது அதுக்கு எதிர்ப்பு குரல் எங்கேருந்து வந்து கேட்டால் அதிமுக இருந்து வந்துச்சு, திமுக இருந்து வரவே இல்லை. ஏன்னா அண்ணாதுரை வந்து தமிழர் என்ற அந்த படம். அதே பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா வடக்குப்பட்டி ராமசாமி பெரியாரை பற்றி ஒரு வார்த்தை சொன்ன உடனே கொதிச்சாங்க. அப்போது இவங்களுடைய யார் இவங்கன்றதை நமக்கு அடையாளம் காட்டிகிட்டே வராங்க. ஒன்று. ரெண்டாவதுக்குன்னா இந்த ஆராசாவை பொறுத்த வரைக்கும், இந்த ஆண்டிமுத்து ராசா பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சார கூட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அப்போ முதலமைச்சராக இருக்கும்போது என்ன கேட்டால் வந்து குறைப்பிரசவம் அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. அப்போது வந்து கேட்டால் அது கடுமையான வந்து கண்டனம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு நாகரிகமே இல்லாமல் எப்படி இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு வந்தபோது கேட்டால் கிட்டத்தட்ட வந்து மூளையில் முடக்கப்பட்டார். மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் வந்து வெட்கமே இல்லாமல் மன்னிப்புன்ற அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாகரிக வார்த்தையாக வருத்தம் தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லி அது முடிஞ்சுது. ஆனால் அவங்க பெருந்தன்மையாக விட்டுட்டாங்க. அதிமுக வந்து பெருந்தன்மையாக விட்டுட்டாங்க. இல்லைன்னா அது மிகப்பெரிய அளவில் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதே அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதாவை பார்த்து இவர் சொல்லியிருந்தாருனாக்கா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்க விளைவுகள் வேற மாதிரி இருந்திருக்கும். அதை அரசியல் ரீதியாக அதை வந்து பெரிய அளவில் கொண்டு போகாமல் அதை விட்டுட்டாங்க. இவங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை இழிவுபடுத்தி பேசுறது தான் அந்த திமுகவில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும், அதுவும் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் நான் அந்த தொடர்ச்சியாக இவங்க பண்ணக்கூடியவங்க, இந்த ஆர் ஆசாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆர் எஸ் பாரதி, இவங்களாம் தொடர்ச்சியாக வந்து ஒரு தமிழ் ஆளுமைகளை வந்து சிதைக்கிற இடத்துல வந்துட்டாங்க அப்படின்றது தான் வந்து இந்த வஉசி பேச சரி. அதுக்கு முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து லூசு, யாரை என்ன வார்த்தை பேசுறதுன்னு ஒரு வரைமுறை இருக்குது இல்லையா? இதெல்லாம் வந்து கலைஞர் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இப்படிலாம் இவங்க பேசுவாங்கன்னா நிச்சயமாக பேச மாட்டாங்க. ஏன்னா கலைஞர் அவர்களுக்கு வந்து அந்த அரசியல் நாகரிகம் தெரியும், கட்சியை ஆளுமைப்படுத்த தெரியும். ஸ்டாலின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கட்சியை வந்து ஆளுமைப்படுத்த தவறிட்டாருன்றது வந்து இவங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக தெரியுது. ஏன்னா கடந்த காலத்தில் அவர் பகிரங்கமாகவே பொது கூட்டத்திலே சொல்லியிருந்தாரு, பொதுக்குழுலே சொல்லியிருந்தாரு, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நாகரிகமாக இருக்குன்னு சொல்லி. ஸோ கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆளுமைப்படுத்தக்கூடிய இடத்துல வந்து இந்த ஆராசா வந்து எம்ஜிஆர் அவர்களை லூசுன்னு சொன்னதாக இருக்கட்டும், அல்லது வஉசி அவர்கள் வந்து பெரியார்கிட்ட போய் கெஞ்சினார்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், இந்த ரெண்டு வார்த்தையுமே நான் சொல்கிறேன்னு கேட்டால் ஆராசாவுடைய இந்த பேச்சுக்கு அடிப்படை காரணமே திமுக என்ற கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழிநடத்தக்கூடிய இந்த ஆளுமை வந்து ஸ்டாலின் அவர்கிட்டையும் இல்லை, உதயநிதி அவர்கிட்டையும் இல்லைன்றது மிக தெளிவாக தெரியுது. இவருடைய இரண்டு பேச்சுக்களுமே எம்ஜிஆர் லூசன் சொன்னதாக இருக்கட்டும், இவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரியாரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வஉசி கஞ்சினார் சொன்னதாக இருக்கட்டும், இந்த இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்களுமே என்னன்னு கேட்டால் பேச்சுக்களுமே கேட்டால் யாருக்கு தகுதி இல்லை கட்சி நடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தலைமையேற்று நடத்துறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைமைக்கு அந்த அந்த தகுதி இல்லை. வஉசி அவர்கள் வந்து அந்த நிலைமையில் இருந்தாரா? வஉசி பற்றி சொல்லுவாங்க. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு காலகட்டம் இருக்குமா ஒரு மனுஷனுக்கு.
நீங்கள் வந்து வஉசியுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவர் வந்து ஒரு போராட்டத்தை வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு அகேன்ஸ்டாக அவர் வந்து பண்ணியிருக்கிறார். சொத்துக்களை விற்றாரு. நம்ம வந்து அவர் இத்தனைக்கு கூட வழக்கறிஞர் தொழில் செஞ்சுட்டு இருந்தார். அந்த தொழிலே செஞ்சால் கூட மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட கெஞ்சி ஓடக்கூடிய சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலை. இருந்தாலும் வந்து கேட்டால் அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பல சட்ட சிக்கல்கள் வந்து பெரியாருக்கு இருந்துச்சு அவருடைய சொத்துக்கள் சம்மந்தமாக. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில சட்ட விவரங்கள் கேட்டு கூட பல பேருக்கு கடிதம் எழுதியிருக்கேன். என் ராஜாஜிக்கிட்டே போய் இந்த தத்து எடுக்கிறது, மணியம்மை தத்து எடுக்கிற விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜாஜிக்கிட்டே போய் ஆலோசனை கேட்டார். மாற்று கருத்துள்ள மாற்று கட்சியில் உள்ளவர்கிட்ட போய் வந்து கருத்து கேட்டாருன்ற மாதிரி கூட தகவல்கள் இருக்குது. நான் ஆளுமைகளை குறைச்சி மதிப்பெண்ணுன்றதுக்காக சொல்ல, இந்த கெஞ்சினாரு கொஞ்சினாருன்ற அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆராசாவுடைய அடிப்படை வந்து அந்த என்ன சொன்ன அந்த புத்தியின் வெளிப்பாடு தான் நாம் சொல்ல முடியும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதியை மையப்படுத்தி பேசுகிறாரு கேட்டால் வந்து வஉசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளை மாதிரிலாம் எடுத்து கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே எல்லா ஜாதியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சாதியை சட்டம் கொண்டாடுறாங்களா இல்லையா நான் கேட்குறேன். எல்லா சாதியுமே அந்தந்த குறிப்பிட்ட அந்த எல்லா தலைவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சாதியை தான் கொண்டாடப்படுறாங்க. இது வந்து அவருக்கு மட்டும் வஉசிக்கு மட்டுமே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா நாடார் சமூகம் எடுத்து கொண்டாடுது. அது நீ எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அவனுடைய விருப்பம், புரியுங்களா? ஆனால் அவங்க கொண்டாடினாங்களா? இப்போ வஉசி எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் பிள்ளைமார்களுக்கு மட்டும்தான் நான் வந்து போராட்டத்தை நான் வந்து விடுதலை போராட்டம் பண்ணேன்னு சொன்னாரா? அவர் முன்மொழிஞ்சதான் வியன் பிரச்சனை. அவரை எடுத்துக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணா எடுத்துக்கிறாங்க. இப்போ பொன்முத்துராமலிங்க தேவரை நீங்கள் வந்து எடுத்துக்கிறாங்க, நான் அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் எடுத்து கொண்டாடுறாங்க. அதை நீ பேச முடியுமா? நீ சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெஞ்சினாருன்னு சொல்லிட்ட. இதை நீ தேவரை சொல்ல முடியுமா? உன்னால் சொல்ல முடியாது. அப்போது ஒவ்வொருத்தருக்கு தலைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னணிகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை நீ ஏன் கெஞ்சன் தான் எடுத்துக்கணும்? சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த உதவின்னு கூட நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த உதவின்ற வார்த்தை கூட இல்லை. அவங்களுக்குள்ள பரஸ்பரம் ஏதோ ஒன்று கேட்குறாங்க, ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? அப்படி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கப்பல் வாங்கிறதுக்கு தன்னுடைய சொத்தையே அழிச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா நிதி திரட்டுறதுக்கு கடன்லாம் வாங்கியிருக்கிறார். யாருக்காக வாங்கினாரு? அவர் சொந்த வேலைக்கு வாங்கினாரா? சொல்லுங்கள். இல்லை எனக்கு சாப்பாடு வேணும்னு போட்டு பெரியார்கிட்ட போய் கேட்டாரா? யாரோ ஒருத்தர் உதவி கேட்டு வராங்க. அந்த உதவியை வந்து இப்போ நான் என்கிட்ட வந்து கேட்டால், சார் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு வேலை வேணும் சார், நீங்கள் யாராவது இருந்தாக்கா எனக்கு வந்து வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ண சார். அப்போ நான் சொல்கிறேன், எனக்கு நான் வியன் தம்பிக்கு ஒரு வேலையை போட்டு கொடுங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட நான் கெஞ்சனன் ஆகிடுமா? எனக்குள்ள அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செல்வாக்கோ அல்லது என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக இருக்கிற ஒருத்தருக்கு உதவி செய்கிறனால தான். பெரியாரை பொறுத்த வரைக்கும் யாருக்கோ உதவி செஞ்சிருக்கிறாருன்னு தெரிய வருது. இந்த லூஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டு இந்த ஆராசா பொறுத்த வரைக்கும்னு கேட்டால் அதை கெஞ்சது தான் எடுத்துக்கிறார், கெஞ்சது கிடையாது. இப்போ நான் கேட்குறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொருள் இருக்குது, வார்த்தைகள் பொருள் இருக்குது. நீங்கள் லூசன்ஸ் போகிற போக்கில் எம்ஜிஆர் சொல்லிட்டீங்க, சரிங்களா? இதே ஆராசா நான் சொல்கிறேன். இப்போ இந்த பக்கம் நீங்கள் ஒரு கெஞ்சனாரு சொன்னீங்க. நீங்கள் ஆளுமை உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக தான் அங்கே கொச்சைப்படுத்தப்படுது. ஒரு நல்ல விஷயம் கூட, ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுது, அந்த உதவி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு, இந்த உதவி இந்த தம்பி கேட்குறாரு, உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்குறதுன்றது எப்படி வந்து கெஞ்சனார் ஆக முடியும்? நான் கேட்குறேன், நீ பார்த்தியா பக்கத்தில் அந்த முதல்ல பிறந்தியா? நீ முதல்ல நான் ஆராசாவை கேட்குறேன், நீ முதல்ல பிறந்தியாரா? நீ முதல்ல ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன். டாப்பறது தப்பே கிடையாது. பெரிய பெரிய ஆளுமை நீங்கள் தமிழ் ஆளுமைங்களாம் நீங்கள் சதிச்சுட்டே வருவீங்க, நம்ம வேடிக்கை பார்க்க முடியுமா? நீ முன்னாள் அமைச்சர்னா நான் கேட்குறேன், முதல்ல உங்கள் தலைவங்கிட்ட உனக்கு மரியாதை இருக்கா? முதல்ல எத்தனை தடவை சொல்லியிருக்காரு முதலமைச்சர், பொது வெளியில் பார்த்து பேசுங்க, நீ பேசிட்டு போயிட, உனக்கு என்ன வந்து முட்டையிற கோழி தான் வழி தெரியும். அவங்க தானே பிரச்சாரத்துக்கு வந்து உதயநிதியும் ஸ்டாலின் தானே போகிறாங்க, உனக்கு என்ன இருக்குது? நீ நீலகிரி தாண்ட போகிறதில்ல, உனக்கு ஒரு தொகுதி கொடுத்துருவாங்க, அந்த தொகுதியில் நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு நீ சாதியை மற்ற சாதியில் நீ பேசணும்னு சொன்னால், உன்னுடைய சாதியில் வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ எந்த சாதியை சார்ந்திருக்கிறியோ அந்த இடத்துல ஒரு ரிசர்வ் தொகுதியில் நீ வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிற. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீ மற்ற சாதியை நீ தாராளமாக சார், அப்போ தான் உன் சாதிக்கிட்ட உனக்கு பேர் வரும். அதான் உனக்கு நீ பண்ணுற. யாரானா இருக்கட்டும் சார், இப்போ நான் யாராவது கண்டிப்பாங்களா இதை? இப்போ நான் கேட்குறேன், ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வ.உ. சிதம்பரனார் வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சனார்னு பேசிட்டேன், எம்ஜிஆர் லூசுன்னு பேசிட்டேன், இன்னும் நீங்கள் எவ்வளோனா பேசணும்னு வச்சுக்கலாம், முன்னே யாராவது கண்டிப்பாங்க நினைக்கிறீங்க? அந்த கூட்டணி கட்சி, ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்லாம் அடிமையாக தானே இருக்கிறாங்க அங்கே. நான் கேட்குறேன், சொல்லுங்க. இல்லை இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமையாக இருக்கிற மு.க. ஸ்டாலின் கண்டிப்பாரா? பகிரங்கமாக கண்டிக்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை தொடர்ந்து கருணாநிதி காலகட்டத்திலே வந்து சார் இது வ.உ. சிதம்பரம் பிள்ளை நல்லா கேட்ட வ.உ.சிங்கிற பிள்ளை, இங்கே அந்த பிள்ளைன்ற வார்த்தை வச்சுன்னா பிள்ளை மாதிரிலாம் கொண்டாடுறேன்னு சொல்கிறேன்ல, நான் அந்த வார்த்தை தான் புரிஞ்சுக்கணும். வெள்ளாளர் இந்த சமூகத்தை சார்ந்தவன்னு தான் சொல்கிறாங்க. அது வந்து நம்ம அவ்வளோ சாதிக்குள்ள நான் அவ்வளோ ஆழமாக நான் போக விரும்பலை. உனக்கு இந்த பிள்ளைன்ற பிரச்சனை உனக்கு வந்து ஏதோ ஒரு சிக்கலை ஏற்படுத்தா? உனக்கு நெறிஞ்சு முள்ளா குத்துதா? வ.உ.சி வந்து அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கம் உனக்கு இருக்குது.
பிள்ளை. அந்த பிள்ளைன்ற கம்யூனிட்டி தான் உனக்கு பிரச்சனையா இருக்கான்னு கேட்கிறேன் நான். அதெல்லாம் கடந்து போய் ஜெயிச்சிருக்கிறாங்க சார். முட்டாள், அறிவு கட்டணமா பேசிட்டு இருக்க கூடாது. பிள்ளைன்றது யாரு? பிள்ளைன்ற வாவுசி பிள்ளை மரதாத்து கொண்டாடுறாங்களா? உன் பார்வை அப்படி இருக்குடா. முட்டாள்தனமா பேசக்கூடாது. ஏதோ உன் சமூகத்துல உனக்கு ஓட்டு வருமா, பிச்சை இருக்கணும். நீ இப்ப நீ முன்னால கெஞ்ச முடியாது. ஏன்னா நீ வந்து அமைச்சரா இருக்கும்போது நீ ஒண்ணு கிழிக்கல உன் சமூகத்துக்கு. இப்ப நீ உன் சாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கணும், மற்ற சாதியை கிண்டல் பண்ற, கேலி பண்ற. உச்சபட்சம் உங்களுக்கு என்ன கேட்டா தமிழ் ஆளுமைகளை சிதைக்கணும், இன்னொரு பக்கம் பெரியார் தூக்கி பிடிக்கணும். அதை தான் இவன் பண்ணியிருக்கான். பெரியார் கிட்ட சிதம்பரம் பிள்ளை போய் கெஞ்சினாரு. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ஒட்டுமொத்தமா இந்த திராவிட இயக்கங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கேட்டா தமிழ் ஆளுமைகளை சிதைக்கணும். இப்ப புரியுதுங்களா? இவங்க ஏன் விடுதலை புலிகளுக்கு எதிராக நின்னாங்க, தமிழ் ஈழத்துக்கு எதிராக நின்னாங்க, ஏன் காட்டி கொடுத்தாங்க, தமிழ் ஈழத்தை ஏன் காட்டி கொடுத்தாங்க? இப்ப புரியுதா உங்களுக்கு? சரிங்க சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.